அவர்தான் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் டெல்லியில் சற்று முன்பு நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. இந்த மசோதாவின்படி அனைத்து மக்களவை எம்பி தொகுதிகளுக்கும் சட்டமன்றங்களுக்கும் அனைத்து மாநில சட்டமன்றங்களுக்கும் ஒரே காலகட்டத்தில் ஒரே நாளில் அல்லது ஒரே காலகட்டத்தில் தேர்தலை நடத்துவதற்கு வகை செய்யும் சட்ட மசோதா கடும் எதிர்ப்பிடையே இன்று மத்திய அமைச்சரவையில் அதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த மசோதா இந்த குளிர்கால கூட்டத்தொடரிலேயே நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு தாக்கல் செய்யப்பட்டால் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா நிறைவேற்றப்படுமா என்பது மக்களவையில் ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் எம்பிக்களுக்கும் உள்ள அந்த ஆதரவு எண்ணிக்கையை வைத்து அது முடிவு செய்யப்படும். அது தவிர பல்வேறு சட்ட திருத்தங்களும் ஒரே நாடு ஒரே தேர்தலை அமல்படுத்துவதற்கு கொண்டு வர வேண்டியது அவசியம் என்பதால் எதிர்க்கட்சிகள் ஒரே நாடு ஒரே தேர்தல் விஷயத்தில் இந்தியா கூட்டணி தவிர பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் உள்ள அந்த என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள சில கட்சிகளும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் இந்த கூட்டத்தொடரில் இந்த மசோதா நிறைவேற்றப்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஆனால் தாக்கல் செய்யப்படுவது உறுதி என்பது இன்று மக்களவையில் இன்று மத்திய அமைச்சரவையில் அதற்கு ஒப்புதல் கிடைக்கப்பட்டிருப்பதன் மூலமாக இந்த கூட்டத்தொடரிலேயே குளிர்கால கூட்டத்தொடரிலேயே ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா தாக்கல் செய்ய திட்டமிடப்பட்டிருக்கிறது என்பது உறுதியாகி இருக்கிறது. இது கடைசி நாள் கூட்டத்தொடரின் போது கூட தாக்கல் செய்யப்படலாம். அதன் பின்னர் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா தொடர்பாக உறுப்பினர்களின் விவாதம் மற்றும் வாக்கெடுப்பு ஆகியவை நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்த போதிலும் நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் சட்டமன்றங்களுக்கும் நாடாளுமன்றத்திற்கும் தேர்தல் நடத்துவது சாத்தியமா சாத்தியமில்லையா என்ற விவாதம் நாடு தழுவிய அளவில் சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பது பாரதிய ஜனதா கட்சியின் 3வது முறை ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் மிக முக்கியமான வாக்குறுதிகளில் ஒன்று ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை திட்டம். ஆனால் இந்த திட்டத்தினால் யாருக்கு சாதகம் பாதகம் என்பது தொடர்பான விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நாடு முழுவதும் ஒரே நாடு ஒரே தேர்தலை நடத்துவதற்கான மசோதா இந்த கூட்டத்தொடரிலேயே தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஏனென்றால் மக்களவையில் அதிக எம்பிக்கள் என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவு பெறப்பட்டுள்ள சூழ்நிலையில் மாநிலங்களவையிலும் அவர்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த 115 எம்பிக்களுக்கும் அதிகமான ஆதரவு இருப்பதால் இரு அவைகளிலும் இந்த கூட்டத்தொடரிலேயே நிறைவேற்றுவதற்கான அந்த நடவடிக்கைகளில் மத்திய அரசு ஈடுபட்டிருக்கிறது என்ற அடிப்படையில் தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்துக்கு காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட இந்த கூட்டணி கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள சூழ்நிலையில் இன்று மத்திய அமைச்சரவை அதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறது. இதனால் நாளையோ அல்லது இந்த குளிர்கால கூட்டத்தொடரின் கடைசி நாளிலேயோ ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான மசோதாக்கள் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இரு அவைகளிலும் தாக்கல் செய்யப்பட்டு இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டாலும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு பல்வேறு அரசியல் சாசன சட்ட திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் கூறப்படுகிறது. இதனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்ட மசோதா மீண்டும் நாடு தழுவிய விவாத பொருளாகி இருக்கிறது. ஆபிரகாம், தகவலுக்கு நன்றி.